ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூங்குழலி கடற்கரை ஓரத்தில் படகின் மீது சாய்ந்த வண்ணம் நாற்புறமும் பார்த்தாள். கலங்கரை விளக்கத்தை பார்த்து அந்த பக்கம் போகலாமா என்று யோசித்தாள். பிறகு குழகர் கோவிலின் கோபுர கலசத்தை நோக்கினாள். அந்தச் சமயம் கோயிலின் சேமங்கலம் அடிக்கும் ஓசை கேட்கவே பூங்குழலி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். அதற்குள் வீட்டுக்கு போய் என்ன செய்வது? கோவிலுக்கு போகலாம், பட்டரை தேவாரம் பாடச் சொல்லி கேட்கலாம், பிறகு பிரசாதமும் வாங்கி கொண்டு வரலாம் என்று முடிவு செய்தாள். இப்படி முடிவு செய்து கொண்டு பூங்குழலி கோவில் இருந்த திசையை நோக்கி நடந்தாள். ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் துள்ளி குதித்து கொண்டும் நடந்தாள். வழியில் மான் கூட்டம் ஒன்றைக் கண்டாள். மான்கள் மணல் வெளியை தாண்டி காட்டை நோக்கிச் சென்று கொண்டிருந்தன. 7-8 பெரிய மான்களோடு ஒரு சிறிய மான்குட்டியும் பாய்ந்தோடிக் கொண்டிருந்தது. மான்கூட்டத்தை பார்த்ததும் பூங்குழலிக்கு உற்சாகம் உண்டாயிற்று. அவற்றை பிடிக்கப் போவது போல தொடர்ந்து குதித்து ஓடினாள். ஆனால் என்னதான் விரைவாக ஓடினாலும் மான்களோடு போட்டியிட முடியுமா? மான்கூட்டம் பூங்குழலியை முந்திக் கொண்டது. முன்னால் சென்ற மான்கள் ஓரிடத்தில் 4 கால்களையும் தூக்கி வானத்தில் பறப்பது போல நீண்ட தூரம் தாவி குதித்தன. அங்கே புதை சேற்று குழி இருக்கிறதென்று பூங்குழலி ஊகித்துக் கொண்டாள். பெரிய மான்கள் எல்லாம் அக்குழியை ஒரே தாண்டலில் தாண்டி அப்பால் பத்திரமாய் இறங்கிவிட்டன. ஆனால் மான்குட்டியினால் முழுவதும் தாண்ட முடியவில்லை. அக்கரை ஓரமாக அதன் பின்னங்கால்கள் சேற்றுக்குழியில் அகப்பட்டு கொண்டன. முன்னங்கால்களை கரையில் ஊன்றி மான்குட்டி ஆனமட்டும் கரையேற முயன்றது. ஆனால் அதன் பின்னங்கால்கள் சேற்றில் மேலும் மேலும் புதைந்து கொண்டிருந்தன. தாய்மான் கரையில் நின்று குட்டியின் நிலையை கவலையுடன் நோக்கியது. அதனால் தன் குட்டிக்கு உதவியேதும் செய்ய முடியவில்லை. இதையெல்லாம் ஒரு நொடியில் பார்த்து அறிந்து கொண்ட பூங்குழலி அந்த புதை சேற்றுக்குழி எங்கே முடிகிறது என்பதைக் கண்டு தெரிந்து கொண்டாள். புதைகுழி ஓரமாக ஓடிச் சென்று கெட்டியான இடத்தின் வழியாக கடந்து எதிர்ப்புறத்தில் மான்குட்டி சேற்றில் அகப்பட்டு கொண்டு தவித்த இடத்தை அணுகினாள். தாய்மான் முதலில் அவளைக் கண்டு மிரண்டது. பூங்குழலிக்கு மானின் பாஷை தெரியும் போலும். மிருதுவான குரலில் அவள் ஏதோ சொல்லவும் தாய்மான் பயம் நீங்கி நின்றது. பூங்குழலி புதை சேற்றுக் குழியின் கரையோரத்தில் முன்னங்கால்களை மடித்துக்கொண்டு உட்கார்ந்து கைகளை நீட்டி மான்குட்டியை பற்றி பலமாக இழுத்து கரையேற்றினாள். சில வினாடி நேரம் அந்த மான்குட்டியின் உடம்பு விடவிடவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. தாய்மான் அதன் அருகில் நின்று முகர்ந்து பார்த்து தைரியம் கூறியது போலும். அவ்வளவுதான். அடுத்த வினாடி தாயும் குட்டியும் மீண்டும் பாய்ந்தோடின. சி, கொஞ்சமும் நன்றி இல்லாத மிருக ஜன்மங்கள் என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் மனிதர்களை விட இந்த மான்கள் மட்டமாய் போய்விடவில்லை என்று அவளே தேறுதலும் சொல்லிக் கொண்டாள். பிறகு மறுபடியும் குழகர் ஆலயத்தை நோக்கி நடந்தாள். மணல் வெளியை தாண்டியதும் மரஞ்செடிகள் அடர்ந்த காட்டு வழியில் போக வேண்டியிருந்தது. மேட்டில் ஏறியும் பள்ளத்தில் இறங்கியும் போக வேண்டியிருந்தது. அந்த காட்டை இயற்கையின் விசித்திரங்களில் ஒன்று என்றே சொல்ல வேண்டும். அங்கே கற்பாறைகளினால் அமைந்த மலைகளோ குன்றுகளோ இல்லை. ஒரே மணல் வெளிதான். ஆங்காங்கு மணல் மேடிட்டு மணல் மேட்டின் மீது செடிகளும் மரங்களும் முளைத்ததினால் கெட்டிப்பட்டு குன்றுகளாகவே மாறிப்போயிருந்தன. குன்றுகளுக்கு பக்கத்தில் பள்ளங்களும் இருந்தன. அத்தகைய காட்டில் வழி கண்டுபிடித்து போவது எளிய காரியம் அன்று. வெகு தூரம் நடந்து விட்டது போல தோன்றும். ஆனால் திரும்ப திரும்ப புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருப்போம். பூங்குழலி அந்த காட்டு வழியில் புகுந்து அதிவிரைவாக நடந்து ஆலயத்தின் அருகே வந்து சேர்ந்தாள். கோவிலுக்கு வெளியிலும் உட்பிரகாரத்திலும்
கொன்னை, பன்னீர் முதலிய மரங்கள் ஓங்கி வளர்ந்து மலர்ந்து குலுங்கிக் கொண்டிருந்தன. பூங்குழலி ஆலயத்துக்குள் போனாள். பட்டர் அவளை பார்த்து முகமலர்ந்தார். அந்த கோயிலுக்குள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருவோர் அருமை. ஆதலின் அருமையாக வருகிறவரை பார்த்து பட்டர் மகிழ்வது இயல்புதானே. தேங்காய் மூடியும் பிரசாதமும் கொண்டு வந்து பட்டர் கொடுத்தார். அம்மா, கொஞ்சம் காத்திருக்கிறியா? நானும் இதோ சந்நிதியை பூட்டி கொண்டு வீட்டுக்கு வரேன் என்றார். இரட்டிய பிறகு அந்த காட்டு வழியில் செல்வது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஆனால் வழிகாட்டுவதற்கு பூங்குழலி இருந்தால் கவலையே கிடையாது. இருக்கிறையா, எனக்கு அவசரம் ஒண்ணுல்ல, மெதுவா கோயில் கைங்கரியங்களை முடிச்சுக்கிட்டு வாங்க என்று பூங்குழலி கூறிவிட்டு கோயில் பிரகாரத்துக்கு வந்தாள். மரக்கிளை ஒன்றை பிடித்துக்கொண்டு பிரகாரத்தின் மதில் சுவரின் மேல் தாவி ஏறினாள். மதில் மூலையில் நந்தி பகவானுடைய பெரிய சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலை மீது சாய்ந்த வண்ணம் மதில் மீது காலை நீட்டி படுத்தாள். தேங்காய் மூடியை பல்லினால் சுரண்டி சாப்பிடத் தொடங்கினாள். நாலாபுரமும் இருள் சூழ்ந்து வரும் விசித்திரத்தை பூங்குழலி பார்த்து கொண்டே இருக்கையில் குதிரையின் காலடி சத்தத்தை கேட்டாள். சத்தம் வந்த வழியே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். குதிரை காலடியின் சத்தம் அவளுடைய உள்ளத்தில் ஏதேதோ பழைய ஞாபகங்களை எழுப்பி அவளை கனவுலோகத்துக்கு கொண்டு போயிற்று. எங்கிருந்தோ இனந்தெரியாத ஒரு துக்கம் வந்து நெஞ்சை அடைத்தது. வருகிறது யாராக இருக்கக்கூடும்? யாராயிருந்தால் நமக்கென்ன கவலை? கொஞ்ச காலமாக புது ஆட்கள் வருகிறதும் போகிறதும் அதிகமாய்த்தான் இருக்கிறது. ராஜாங்க காரியமாக வருகிறார்களாம், போகிறார்களாம். நேற்றைக்கு கூட 2 பேர் வந்திருந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்கே அருவருப்பாயிருந்தது. அண்ணனை படகு வலிக்கச் சொல்லி ஈழத்துக்குச் சென்றார்கள். பணமும் நிறைய கொடுத்தார்கள். அவர்களுடைய பணத்திலே இடி விழட்டும். யாருக்கு பணம் வேண்டும்? பணத்தை வைத்துக்கொண்டு இந்த நடுக்காட்டில் என்ன செய்வது? ஆனால் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பணம் என்றால் ஒரே ஆசை. எதற்கோ தெரியவில்லை, சேர்த்து சேர்த்து புதைத்து வைக்கிறார்கள். குதிரை காலடி சத்தம் இதோ அருகில் நெருங்கி வருகிறது. ஒரு குதிரை அல்ல, 2 குதிரைகள் வருவது போல தோன்றுகிறது. இதோ அவை தென்படுகின்றன. பள்ளத்திலிருந்து மெல்ல மெல்ல மேட்டில் ஏறி வருகின்றன. நெடுந்தூரம் பிரயாணம் செய்து களைத்துப் போன குதிரைகள். ஒவ்வொரு குதிரை மீதும் ஒரு ஆள் வருகிறான். முதலில் வருகிற குதிரை மேல் வருகிறவன் வாலிப பிராயத்தவன். பார்க்க லட்சணமாக இருக்கிறான். வாட்டசாட்டமாகவும் இருக்கிறான். முகத்தில் கம்பீரம் இருக்கிறது. ஆனால் அவளுடைய இருதய அந்தரங்கத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த இன்னொரு முகத்தின் அழகும் கம்பீரமும் எங்கே? இவனுடைய வசீகரம் எங்கே? பார்க்கப் போனால் இவனுடைய முகம் மரப்பொந்தில் இருக்கும் ஆந்தை முகம் மாதிரி அல்லவா சப்பட்டையாக இருக்கிறது. குதிரை மேல் வந்த இருவரில் முதலில் வந்தவன் நமது பழைய நண்பனாகிய வல்லவரையன் வந்தியத்தேவன்தான். பின்னால் வந்தவன் வைத்தியருடைய மகன். இருவரும் பழையாறையிலிருந்து இங்கே வந்து சேர்வதற்குள் இளைத்து களைத்து சோர்வுற்று போயிருக்கின்றார்கள். ஆயினும் வந்தியத்தேவனுடைய முகம் கோவில் மதில் மேல் காலை நீட்டிச் சாய்த்து கொண்டிருந்த பூங்குழலியைக் கண்டதும் சிறிது மலர்ந்தது. அவள் தன்னுடைய முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவனுக்கு இயற்கையாகவே உற்சாகமே பிறந்துவிட்டது. அவனும் குதிரையை நிறுத்திவிட்டு அவளுடைய முகத்தை ஆர்வத்துடன் உற்று பார்க்கலானான். தன் முகத்தை மரப்பொந்தில் உள்ள ஆந்தையின் முகத்தோடு அவள் ஒப்பிடுகிறாள் என்று மட்டும் அவன் அறிந்திருந்தால் அவ்வளவு உற்சாகப்பட்டிருக்க முடியாதுதான். ஒரு மனதில் உள்ளதை இன்னொருவர் முழுவதும் அறிய முடியாமல் இருப்பது எவ்வளவு அனுகூலமாயிருக்கிறது. குதிரை மேல் வந்தவன் தன்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பூங்குழலி அறிந்தாள். கையில் தான் தேங்காய் மூடி வைத்துக்கொண்டு பல்லினால் சுரண்டி தின்று கொண்டிருப்பதையும் நினைத்தாள். உடனே எங்கிருந்தோ ஒரு நாண உணர்ச்சி வந்து அவளை பற்றி கொண்டது. பிரகார மதில் சுவரிலிருந்து வெளியே வெண்மணலில் குதித்தாள். மதில் சுவர் ஓரமாக ஓடத் தொடங்கினாள். அதை பார்த்ததும் உடனே வந்தியத்தேவனுக்கும் குதிரை மேலிருந்து குதிக்கத் தோன்றியது. குதித்து பூங்குழலியை பின்தொடர்ந்து பிடிப்பதற்கு ஓட வேண்டும் என்று தோன்றியது. அவ்வாறே அவளை துரத்தி கொண்டு ஓடினான். இந்த அர்த்தமற்ற செயலின் காரண காரியங்களை யார் கண்டுபிடித்து சொல்ல முடியும்? 1000-10,000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த மனிதகுலத்தின் பரம்பரை இயற்கைதான் பூங்குழலியை ஓடச் செய்தது என்றும் அதுவே வந்தியத்தேவனை துரத்தி பிடிக்கச் செய்தது என்றும் சொல்ல வேண்டியதுதான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். அன்பர்களே, பக்கத்தில் இருக்கிற வரைபடத்தை எடுத்துங்க. கிழக்கு கடற்கரையில் கடலூருக்கு கொஞ்சம் கீழே
மூக்கின் மேல் நுனி மாதிரி நில அமைப்பு தொடங்குவதை பார்க்கலாம். அந்த மூக்கின் அடி நுனி முடிஞ்சு சட்டுன்னு உள்நோக்கி திரும்புது இல்லையா, அந்த கீழ் நுனியில தான் இருக்குது கோடிக்கரை. வங்காள விரிகுடாவுக்கும் பாக் ஜலசந்திக்கும் இடைப்பட்ட பகுதி. கடல் நீர் நிலப்பகுதிகளில் ஊடுருவதால சதுப்பு நிலத்தை உருவாக்கிடுது. அலைகள் ஓயாம அடிச்சு கொண்டு வர படிவுகளால உருவான மணல் திட்டுகள் ஏராளம். இந்த நில அமைப்பு காரணமாக இங்க சிறப்பா சில விலங்கு வகைகள், பறவை இனங்கள், தாவரங்கள் இதையெல்லாம் காணலாம். குறிப்பா புள்ளிமான், கருப்பு மான், காட்டுப்பன்றி, இப்படி விலங்குகள். பறவைகள்ல கடற்பறவை, நாரை, கழுத்து கருப்பன், மீன் கொத்தி, இப்படி. இவை தவிர உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வலசை வரும் பறவை இனங்கள். தாவர வகைகள்ல முக்கியமா அலையாத்தி மரம், அப்புறம் நரிகண்டல், கருங்கண்டல், நீர்முள்ளி, தீப்பரத்தை, சுரப்புன்னை, பாலை, கருவேல். வந்தியத்தேவனோட வந்திருக்கிற வைத்தியர் மகனுக்காக 200 வகை மூலிகை செடிகள். இயற்கையா அமைஞ்சிருக்கிற காடுகள் கோடிக்கரையில இருந்தாலும் கொடிய விலங்குகள் இருப்பதில்லை. எனவே மான்கள் அச்சமில்லாம திரிவதை பார்க்கலாம். அத்தகைய ஒரு மான் கூட்டத்தை தொடர்ந்து இன்னொரு மானாக பூங்குழலியை பார்த்தோம். புதை சேற்றுக்குழி. நிலத்தின் அடிப்பகுதியில இருக்கும் சுண்ணாம்புக்கல் போன்ற அடுக்குகள் கரைவதால புதைக்குழி உருவாயிடுது. ஆனா நிலத்தின் மேற்பகுதி உலர்ந்து காணப்படும். பெரிய மான்கள் தாண்டிடும். மான் கன்றுக்கு பூங்குழலியால தான் உதவ முடியும். பூக்கார வாலிபன் சேந்தன் அமுதனுடைய உள்ளம் முழுசா சிவபக்தியில ஈடுபடலைன்னு வந்தியத்தேவன் கண்டுகிட்டு, பூங்குழலி உனக்கு தகுந்த மணப்பெண்ணுன்னு சொல்லுன்னு ஆவலோட கேட்டது நேர்களுக்கு நினைவிருக்கும். எனக்கு தகுந்தவள்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன்னு ஆதங்கப்பட்டான் சேந்தன் அமுதன். ஒரு வகையில் அது சரிதான்னு படுது இல்லைங்களா? தன்னை தலை தெறிக்க ஓட பண்ணின பெண்ணு தான் பூங்குழலின்னு தெரிஞ்சா வந்தியத்தேவனும் அந்த கருத்து சரிதான்பான். இந்த நெடுங்கதை தொடங்கி இதுவரையில இளம் பெண்கள் 4 பேரை சந்திச்சிருக்கான் வந்தியத்தேவன். மணிமேகலை, குந்தவை, வானதி, நந்தினி. கோவில் மதில் மேல காலை நீட்டி சாய்ந்துகிட்டு இருந்த இந்த இளம்பெண்ணை துரத்தி பிடிச்சா இவள் 5வது அஞ்சாத பெண்மணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.